பாஜக இந்த ஆட்சி அமையக்கூடாது என்பதற்காக ஒரு மிக மோசமான ஒரு திரைமறைவு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. முதல்ல ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க அவங்க, நீங்க சொல்ற மாதிரி நினைக்கலாம், அதுக்கு சாத்தியம் இல்லை. தாவேக ஆட்சி இருப்பதாக நினைக்கிறேன். ஏன்னா இணக்கமாக இருக்கிறோம், நாங்க மோதல் போக்க விரும்பலன்னு நினைக்கிறாங்க. மோதல் போக்கு இல்லை வேண்டான்னு. ஆனா மோதிக்கிட்டே இருந்தா அந்த ஸ்டாண்ட் மாறும். கடந்த திமுக ஆட்சிக்கும் இப்ப நடக்கிற தாவேக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கூடுதல் கவனம் செலுத்தணும். இப்ப பெண்கள் இஷ்யூ கடுமையாக சட்டமன்றத்தில் பேசி அதற்கெல்லாம் வந்த பிறகு ஒரு சிறப்பு படை ஒன்று அறிவித்திருக்கிறார்கள். இது பெண்களை பாதுகாக்க போதுமானதாக இல்லை. இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கு சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரணும். தாவேக ஆட்சி தாங்களை தீய சக்தி அழித்து தூய சக்தி நாங்கள் ஆட்சி வரணும்னு பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டாங்க. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திருமிகு லெலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகளோட ஆட்சி இங்கே முடிவுக்கு வந்திருக்குது. அதே போல் ஒரு புதிய கட்சி எமர்ஜான 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கு. இந்த சூழலில் சிபிஎம் ஆதரவு தெரிவித்து தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. இல்லாட்டி அந்த ஆட்சி அமைஞ்சிருக்காது. அதிமுக கூட்டணி மேபி அமைஞ்சிருக்கலாம், அல்லது தாவேக அதிமுக கூட்டணி கூட அமைஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் போயிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நிறைய குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சி மேலே முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த பழனி கோயில் விஷயத்தை பற்றி கையில் எடுத்திருக்கிறாங்க. அதே போல கஸ்டோடியல் டெத்தை பற்றி கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயங்களை கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குது? அதாவது சட்டமன்ற தேர்தல் ஒரு அறுதி பெரும்பான்மை கொடுத்துருந்தாக்க இந்த பிரச்சனையே விடாது. நாங்கள் திமுக அணிகளை தான் கூட்டணியிலிருந்து நிச்சயமாக இந்த போட்டியை எதிர்கொண்டோம், தோல்வி அடைந்துவிட்டோம். நாம் எதிர்பார்க்காத தாவேக முதல் முயற்சியிலேயே 35 விழுக்காடு வாக்கு, கிட்டத்தட்ட 1,72,00,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. 108 இடம், ஆனால் 107, ஏன்னா 2 இதுவும் ஒரே கம்மியாயிடும். 107 இடம் அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த நிலையில் அவர்கள் கவர்னர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ கவர்னருடைய இது என்ன வேலை? யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் டெமோக்ரஸி. வாஜ்பாய் 13 நாள் இருந்தது அப்படித்தானே. அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவருக்கு வாய்ப்பே இல்லை. 13வது நாள் அவர் ஃப்ளோர் டெஸ்ட் வரணும். டெஸ்ட் வரது முன்னாடி அவர் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ அதே பாஜகவுக்கு இது நடந்திருக்கல, ஏன் இங்கே நடக்கல? அப்போ பாஜக இந்த ஆட்சி அமையக்கூடாது என்பதற்காக கவர்னர்கள் மூலம் ஒரு மிக மோசமான ஒரு திரைமறைவு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. அதன் நோக்கம் தமிழ்நாடு இத்தனை காலம் போராடி பெற்றிருக்கிற சமூக நீதியை, கல்வியில் இருக்கிற பல விஷயங்களை ஊறு செய்ய வேண்டும் என்பதுதான். நான் சொல்லுவேன், 17 யூனிவர்சிட்டிஸ்ல இன்ன வரலையும் சான்சலர் கிடையாது, வைஸ் சான்சலர் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே திருத்த சட்டம் ஒண்ணு கொண்டு வந்துச்சு, அந்த கவர்னர் ஏற்றுக்கொள்ளல. உச்ச நீதிமன்றமே கூட்டு வைத்தது. கவர்னர் ஒன்றும் அதிபர் அல்ல, ரவி ஏத்துக்கல. அப்ப அதனுடைய விளைவு என்ன? நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்த பிரச்சனைகள் கூட நாங்க வைஸ் சான்சலர் கிடையாது, முழுக்க கவர்னர். பல்கலைக்கழகங்கள் எங்கேயுமே வைஸ் சான்சலர் கிடையாது, சட்ட பல்கலைக்கழகங்கள் வைஸ் சான்சலர் கிடையாது. அப்ப இது கவர்னர் மூலம் போனா இந்த பல்கலைக்கழகங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சி. கல்வி நிறுவனங்களை அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இதுல இருக்கு PM ஸ்ரீ, அது இதுவரையிலும் தமிழ்நாடு கொள்கை ரீதியாக எதிர்த்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் கவர்னர் ஆட்சியை பயன்படுத்தி பண்ணுவாங்க. ஏன் நீங்க ஒண்ணு சொல்றேன், நம்ம காஷ்மீர்ல கவர்னர் ஆட்சி காலத்துல தானே அந்த அசண்டை வாங்கி 2ஆ பிரிச்சாங்க, யூனியன் டெரிட்டரியா. கண்ணு முன்னாடி எடுத்துக்காட்டு இருக்க. இப்ப தமிழ்நாட்டை செய்ய மாட்டார்கள் என்ன அர்த்தம்? எல்முருகன் போடலையா, கொங்கு நாடுன்னு போடலையா? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி போங்க. 2021, 19 எக்ஸாம்பிள் இருக்குல்ல. தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்கணும்னு சொன்னாங்கல்ல, மத்திய மண்டலம் ஒண்ணு வரணும்னு சொன்னாங்கல்ல, கொங்கு நாடுன்னு ஒரு மத்திய அமைச்சரை போட்டார்ல, இவரே தமிழகம்னு போட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கிளரிக்கல் மிஸ்டேக்னு சொல்லி அது கிளரிக்கல் மிஸ்டேக் அது இல்ல, அது RSS உடைய ரைட்டிங். அது
நீங்க இப்படி சொல்றீங்க தோழர், என்னன்னா வைஸ் சான்சலர் பிரச்சனை இது எல்லாமே சொல்றீங்க, இல்ல எதுக்கு சொல்ல யூனிவர்சிட்டி பிரச்சனையை சொல்றீங்க, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு நவோதயா பள்ளியை நீங்க அமல்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 84 to 89 ராஜீவ்காந்தி கொண்டு வரும்போது கூட தமிழ்நாடு அதை கடுமையாக எதிர்த்தது. இத்தனை கூட்டணியில காங்கிரஸ் அப்ப இருந்தாங்க. அது உச்சநீதிமன்றம் சொன்னா கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஆலோசனை பண்ணி நாங்க முடிவு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்புல சொல்லியிருக்கு 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து இந்திய குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி, தரமான கல்வின்னு. எங்க அவங்க அமல்படுத்துனீங்க? ஆனா உச்சநீதிமன்றம் அதை கேட்க மாட்டாங்க. இவங்க தமிழ்நாடு அரசு தரப்புல சொன்னது வந்து நாங்க ஆலோசனை படி முடிவெடுப்போம் தானே சொல்றாங்க. நாங்க ஏற்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம். அதே மாதிரி பல்கலைக்கழக கல்வி என்பது மாநிலம் சொல்ற கருத்து வந்து ரொம்ப இல்ல கல்வி என்பது மாநிலங்கள் பட்டியல். அத எமர்ஜென்சி காலத்துலதான் பொது பட்டியல் கொண்டு போனீங்க. நீங்க மட்டும் எப்படி முடிவெடுக்க முடியும்? முடிவெடுத்தா 2 பேரும் சேர்ந்துல எடுக்கணும். அதானே பொதுப்பட்டியல். நீங்க ஒண்ணு எடுப்பீங்க, அதை திணிப்பீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல ஒரு கான்ஸ்டிடியூஷனலா இருக்கிற ஒரு ஆட்சி இருக்குன்னு என்ன அவசியம் இருக்கிறது? கல்வி என்பது ஒரு பன்மைத்துவ சமூகம் இந்தியா. நீங்க இங்க ஒரே வரலாறு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அசோகர் மட்டும் தான் வரலாறு மன்னரா? அக்பர் மட்டும் தான் மன்னரா? நம்ம ஊர்ல ராஜேந்திர சோழன் இல்லையா? ராஜராஜ சோழன் இல்லையா? சேர மன்னர்கள் இல்லையா? பாண்டிய மன்னர்கள் இல்லையா? அப்ப நம்ம வரலாறு தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழக வரலாற்றிலிருந்து துவங்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு கீழடி சொல்லுது. கீழடியை பற்றி என்ன அகில இந்திய அளவில் உங்களுக்கு என்ன கண்ணோட்டம் இருக்கிறது? பாரத ஏன் அதை மறைக்கணும், மூடி மறைக்கணும்? அப்ப இதெல்லாம் இன்றைக்கு கேள்வி. ஒரு பன்மைத்துவ சமூகத்தில் கல்வியும் பன்மைத்துவமாக தான் இருக்கும். நீங்க ஒரு ஜெனரல் கைடன்ஸ் கொடுக்கலாம். தரோவா மாநில ஆட்சிகளின் கையில தான் நீங்க வந்து மாநில அரசுகளின் கையில தான் கல்விக்கான எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் சொல்லுது ஒரு பக்கம் இருக்கு, மாநில அரசு என்ன முடிவு? இல்ல, ஒரு தவறான அர்த்தம் இருக்கு. அதாவது மத்திய அரசு நடத்துகிற சிபிஎஸ்இ அந்த பேட்டர்னோ நவோதயாவோ எதற்காக வந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றிய அரசில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் விட்டு புள்ள குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இருப்பான், நாளைக்கு மகாராஷ்டிரால போட்டுருவான். அப்ப அவங்க கல்வி பாதிக்கப்படக்கூடாது, இங்க தமிழ்ல படிச்சுட்டு அங்க போய் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு பேட்டர்னா வேணும்னு அது ஒரு ஊதிய குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வந்தது. அதை ஊருக்கே பொதுவாக்கிட்டீங்களே, ஊழியருக்கு கொண்டு வந்ததை ஏன் நீங்க அப்படி பண்ணணும்? இதுதான் கேள்வி. நேபாளில் நம்முடைய அம்பாசிடர் இருக்காரு, அவரும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் தான் அங்க நடத்துறோம், அங்க இருக்கிற இந்தியர்கள் படிப்பதற்காக. அதுக்காக இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா இடத்துலையும் மலைவாழ் பழங்குடிகளுக்கும் தான் படிக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? அப்ப ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்துவம் இருக்கிறது. மாநில அரசு என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நவோதயா பள்ளினால ஒன்றும் இல்லை, ஒரு மாவட்டத்துக்கு கொண்டு வந்து 50 பேரை படிக்க வைப்பதன் மூலம் அவங்க சட்டமன்றத்திலே நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய 2 உறுப்பினர்களும் இருந்தாங்க. தேவையில்லாம நாங்க முந்தைய அரசு போல மோதல் போக்க கையாள மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. முந்தைய அரசுன்னா நீங்களும் தான் கூட்டணியில இருந்தீங்க, நீங்க யாருமே வந்து வேண்டுமென்றே போய் வரண்டை இழுக்கல, ஆளுநர்கிட்டையும் சரி ஒன்றிய அரசுகிட்டையும் சரி. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவங்க பாஜகவோட அரசியல் ரீதியாக இல்ல நிர்வாக ரீதியா கொஞ்சம் இணக்கமா போனா தமிழ்நாட்டுக்கு நல்லது நினைக்கிறாங்கன்னு தானே தெரிய வருது. முதல்ல ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க அவங்க, நீங்க சொல்ற மாதிரி நினைக்கலாம், அதுக்கு சாத்தியம் இல்லை. இப்படித்தான் பிஜேடின்னு ஒரு கட்சி இருந்துச்சு ஒரிசாவில். சிஏஏவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, இவங்க கொண்டு வந்த எல்லாத்துக்கும். ஆனா அவங்களோட இருக்க மாட்டாங்க, ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு வெளியேறிடுவாங்க. சிஏஏ ஆர்டிகல் 370 எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை, ஆட்சி இழந்து இப்ப அனாதையா உட்காந்துருக்காங்க. சிவசேனான்னு ஒரு கட்சி இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அது மற்ற கட்சிகள்லாம் கூட கூட்டணி. இவங்க ஐடியாலஜிக்கல் இந்துத்துவ பாலிசியோடு இருக்கிற ஒரு கட்சி. ஏன் அதன் மீது சீற்றம் எதுக்கு? என்ன பிரச்சனை? ஏன் மோடி வகையராக்கு வந்துச்சு? எதனால அது கூட்டணியிலிருந்து வெளியேறிச்சு? இப்ப அந்த கட்சி ஏன் உடைக்கப்பட்டது? கெஜ்ரிவால் அதே தானே ஃபேஸ் பண்ணாங்க. கெஜ்ரிவால் அதே தான், ஊழலுக்கு அந்த கெஜ்ரிவாலுக்கு அதே தான். ஏன் மம்தா பானர்ஜி கட்சி இன்னைக்கு எப்படி போயிருக்குது? 80 பேர்ல 60 பேர் தனியா போயிட்டான், எம்பியில 20 பேர் தனியா போறாங்க. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்றதோடு பொருந்தி வருகிறது. அப்போ இதுதான் விஷயம். இதுதான் என்ன அவங்களுடைய திமுக எதிர்ப்பை வச்சு ரொம்ப காலத்தை ஓட்ட முடியாது. எனவே நடைமுறையில் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கிற ஒரு திட்டத்தை பாஜக கொண்டு வருமையானால், நீங்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் இந்த மாநில அரசு எதிர்த்தே ஆக வேண்டும். இல்ல மக்கள் கேள்வி. இன்னொரு விஷயம் தோழர் உங்ககிட்ட தான் கேட்கணும். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக வந்து பாசிச பாஜக இல்ல என்னோட இது ஒரே ஒன்று சொல்லிடுறேன், அதை முடிச்சிடலாம். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணத்தை அறைந்தால் 2வது கண்ணத்தை காட்டுன்னாரு. 2வது கண்ணத்துல அரைஞ்சீங்கன்னா முதுகு காட்டுன்னு சொல்லல, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அப்ப எதிர்த்துதான் நீங்க டிஃபென்ஸ் பண்ணி ஆக வேண்டும். அந்த நிலையில் தான் தாவேக ஆட்சி இருப்பதாக நினைக்கிறேன். ஏன்னா இணக்கமாக இருக்கிறோம், நாங்க மோதல் போக்க விரும்பலன்னு நினைக்கிறாங்க. மோதல் போக்கு இல்லை வேண்டான்னு. ஆனா மோதிக்கிட்டே இருந்தா
அந்த ஸ்டாண்ட் மாறும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக வரைக்கும் இந்த பாசிச பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுல பேசப்பட்டது. தமிழ்நாட்டை வந்து ஒன்றிய அரசு வஞ்சிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. ஆனா இப்ப அந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல எங்கேயுமே கேட்கப்படுறதில்லை. அப்ப எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை, இந்தியா கூட்டணி ஜனநாயக சக்திகள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது அப்படி அதுல எனக்கு தேர்தல் சூழல் கூட அந்த தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவும் இங்க வரல. விஷயம் என்ன, பாஜக வரலங்கிறப்ப அதை எதிர்த்து அவங்க கூட்டணி வெற்றி பெறல, அவங்க கூட்டணி வெற்றி பெறல. அப்ப அது நிறைவேறி இருக்குதானே, ஏறக்குறைய வைத்த முழக்கம் நிறைவேறி இருக்கு. ஏறக்குறைய பாசிச பாஜகன்னு உங்க பாஷையில சொல்றவங்களை ஆதரிச்சவங்களுக்கும் பாஜக ஒழிக அப்படின்னு சொன்னவங்களுக்கும் 20 சீட்டு தான் வித்தியாசம். அப்படின்னா இந்த விஷயம் மக்கள் மத்தியில ஒரு பேசும் பொருளா இல்ல. என்ன விஷயம்னா, இப்ப பாஜக பாசிச பாஜகங்கிற குரல் ஒன்னும் ஓய்ந்து விடல. எல்லா துறைகளிலும் எல்லா முனைகளிலும் இப்ப கூட விபிஜி ராம் 100 நாள் வேலை திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடக்கும்போது பாசிச பாஜகனுடைய இதை தான் அம்பலப்படுத்திட்டு இருக்கோம். இல்ல, நீங்க மட்டும்தான் போராடுறீங்க. காங்கிரஸ் கட்சி எந்த கவர்மெண்ட்ல அதை கொண்டு வந்தாங்களோ, மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, நான் ஆனந்த் கிட்ட கேட்டேன், அது அமல்படுத்தினாதான் நிதி தருவேன்னு சொன்னாங்க, அதனால நான் அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன்னு சொன்னாரு. அந்த விளக்கத்தை நாங்க ஏற்றுல. காங்கிரஸ் கட்சியும் பாஜக எதிர்ப்புல உறுதியாதான் இருக்கு, அதுல ஒன்றும் குறைவாக இல்லை என்னை பொறுத்தவரை. ஏன்னா அது வேற வழி இல்லை. திமுகவும் பாசிச எதிர்ப்பில் நீங்க சொன்னீங்கன்னா இடதுசாரிகள் நிலைப்பாடு நாங்கள் மேற்கொள்கிறோமோ அதே நிலையில தான் இருக்கிறார்கள். நீங்க குரல் வந்து அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது, ஊடகங்கள் எல்லாம் கடுமையாக, இன்னைக்கு ஊடகங்களில் பேசக்கூடியவர்கள் பாஜக எதிர்ப்பை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னா இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ இங்கே தாவேக ஆட்சி திமுக எதிர்நிலையில் இருக்குது. அப்போ 2 பேருக்கும் இடையே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்ற போது கேட்பாங்க. ஏன்னா ஒரு 6 மாதம் பார்க்கலாம்னு சொல்றது வந்து பாலிசி டிசிஷனுக்காக, நீங்க எக்கனாமிக் இஷ்யூக்காக. ஆனா சட்டம் ஒழுங்கு அன்றாட பிரச்சனை, அதை நீங்க 6 மாத காலம் விட முடியாது. அப்ப கேள்வி வரும். காவல் மரணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 48 மணி நேரத்துல 2 நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஒண்ணு வந்து இறுதி 2 கேள்வி, நீங்க இந்த இறுதி கேள்வியா கூட எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இப்ப நெல்லையில நீங்க பார்த்திருப்பீங்க, 750 கிராம் குட்கா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போன முறையில அவர் மர்மமான முறையில காவல் மரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். விஜயபாஸ்கர் பக்கத்திலே தான் இருக்கிறாரு. குட்கா கம்பெனிக்கிட்டே இருந்து பணம் வாங்கினதா அவர் மேல சார்ஜ் ஷீட் இருக்கு, சிபிஐ கேஸ் இருக்குது. ஆனா 750 கிராம் வச்சிருக்கிற ஒரு வியாபாரி இப்ப காவல் மரணம் சர்ச்சைக்குரிய முறையில மர்மமான முறையில இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொன்னு, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை கொண்டு போகும்போது ஒருத்தர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்குது. கடந்த திமுக ஆட்சிக்கும் இப்ப நடக்கிற தாவேக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை டெய்லி நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம அன்றாட செய்திகள்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கடந்த திமுக ஆட்சியோட தொடர்கதை தான் இந்த தாவேக ஆட்சின்னு அதிமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையும் முன்வைக்கிறாங்க. இல்லை, நிச்சயமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கூடுதல் கவனம் செலுத்தணும். இப்போ பெண்களுக்கு எதிரான தாக்குதல் நிறையா வருது, பாலியல் வன்கொடுமைகள் வருகிறது, ஆணவ படுகொலைகள் நடக்கிறது. அது போலவே இன்னைக்கு கஸ்டோடியல் டெத்தும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பெண்கள் இஷ்யூ கடுமையாக சட்டமன்றத்தில் பேசி அதற்கெல்லாம் வந்த பிறகு ஒரு சிறப்பு படை ஒன்று அறிவித்திருக்கிறார்கள். சிங்கப்பெண் படையா, சிங்கப்பெண் சிறப்பு அதன் அடிப்படை வந்திருக்கு. அப்போ அதுக்கு என்ன சட்ட அளவுகோல்னு பார்க்குற போது அவங்க போகலாம், ரோந்து போகலாம், யாரையும் அரெஸ்ட் பண்ண கூட முடியாது. அவங்க என்ன பண்ணலாம்னா பரிந்துரைக்கலாம் பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு. இது போதாது, இது பெண்களை பாதுகாக்க போதுமானதாக இல்லை. இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கு சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரணும். சிறப்பு படை மட்டும் போதாது, அதற்கான சிறப்பு சட்டங்கள், அவங்களுக்கான ஏரியா இருக்குல்ல, அதையும் வரையறுக்கணும். அப்போ இது 2ம் மிக முக்கியம் நான் கருதுறேன். இது அதில் ஒரு லேக்குனா இருக்குது. அதை கட்டாயம் விஜய் தலைமையிலான அரசு கட்டாயம் அதை ஏற்றுக்கொள்வார்கள், நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள் என்று நினைக்கிறேன். 2வது விஷயம், கஸ்டோடியல் டெத் ஒரு நாகரிக சமூகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் தெரியும் உங்களுக்கு, பென்னிக்ஸ் ஜெயராஜ். அப்போ என்ன நடந்தது? தமிழ்நாடே குறித்து இருந்தது. எவ்வளவு மோசமான ஒரு நடைமுறை. நல்ல வேளை நீதிமன்றம் அந்த நீதித்துறையை சார்ந்தவர் கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தார். அதுக்கு பிறகு 13 நாளுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் போடப்பட்டது. அது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கஷ்டம் மூச்சு திணறல் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அப்புறம் உங்களுக்கு தெரியும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் வந்தது, அதை உறுதிப்படுத்தியது. நீதிபதி காவல்துறை நீ அச்சுறுத்து துணியில நடந்துக்கிட்டாங்க, நீதிபதியே போய் மிரட்டுறதெல்லாம் வந்துச்சு. அப்ப அதுக்கு பிறகு என்ன ஆனது? அது நடவடிக்கைக்குள்ளானது. எஃப்ஐஆர் அதுக்கு பிறகுதான் பதிவு செய்யப்பட்டது. கடந்த முறை திமுக ஆட்சியில் இதே மாதிரி நடந்தது. ஆனா உடனடியாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார், சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார், எஃப்ஐஆர் போடப்பட்டது. இறுதி கேள்வி தொடர் என்னன்னா,
ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்பாகவே குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து டிடிவி தினகரன் முன் வச்சாரு. ஆட்சி அமைஞ்ச பிறகு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே முன் வச்சாங்க. இப்போ குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. சிபிஐ வேற நிலைப்பாடு எடுக்குது, சிபிஎம் வேற நிலைப்பாடு எடுக்குது. எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? குதிரை பேரம் விஷயங்கள்ல ஒரு மக்களுக்கு குழம்பி போயிட மாட்டாங்களா நீங்க சொல்ற கருத்துக்களை கேட்டு? இல்ல ரொம்ப அதோட உள்ளாட்சி தேர்தலில் நாங்க தனிச்சு நிக்க போறோம் குழம்புல மற்றவங்க குழப்பமா இருந்தா சரி, ஏன்னா மக்களுக்கு தெரிகிறது. இப்ப தாவேக ஆட்சி தாங்களை தீய சக்தி அழித்து தூய சக்தி நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு பிரச்சாரம் செஞ்சாங்க, வந்துட்டாங்க. மக்களுடைய அபிலாஷைகளோடு நாங்கள் ஆதரவு கொடுத்து வெளியிருந்து ஆதரிக்கிறோம், ஆட்சிக்கு வந்து விட்டாங்க. அவர் அதை நம்புற மாதிரி தெரியல. ஏன்னா உங்களுடைய நம்புறது நம்மளால ஆட்சி அதனாலதானே இருக்கு. அதை நீங்க நம்புறீங்க, நம்பல. ஆனா இது உண்மை அதுதானே, ஃபேக்ட் இஸ் தட். இவருடைய ஆதரவுனால தானே இடதுசாரி கட்சிகள் பேசிக்கா ஆட்சி இருக்கிறது. அதை எப்படி நீங்க நம்பலாம்? வேற வழி இல்ல. நம்புறேன்னு நான் எதை வச்சு சொல்றேன்னா அவர்களுடைய செயல்பாடுகளை வச்சு இல்ல, அதுதான் சொல்ல வரேன். எனவே இந்த ஆட்சிக்கு என்று ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அது என்ன? ஊழல் ஒழிப்புன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஊழல் ஒழிப்புனா அரசியல் ஊழல்னு இருக்கு. இன்னொரு கட்சியில இருந்து அங்கே குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீங்க இழுப்பதும் அநாகரிகம் தானே. அது தூய்மைவாதம் அல்லவா? இல்ல தூய்மைவாதம் அல்ல. விஜயபாஸ்கர்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் மீது வழக்கு இருக்கு. மடி முழுவதும் கணத்தை எதிர்த்து பார்த்த 2 பேர்த்தோட எல்லாமே இருக்கு. அடிஷனல் ஷீட் வாங்குற அளவுக்கு செக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அவங்களை நீங்க சேர்த்தீங்கன்னா நீங்கள் இதுகாரும் முழங்குகிற தூய சக்தி என்பதே அடிபட்டு போகும். சிபிஎம் சொல்றாங்களே பாஜக பண்றதையும் தாவேகா பண்றதையும் நம்ம ஒண்ணா அதை ஒப்பிட முடியாது. அதுல நான் உடன்படுறேன். அது ரெண்டும் ஒண்ணுன்னு நான் சொல்லல. அது ரெண்டும் ஒண்ணும் இல்ல. அவன் கட்சியே காலி பண்ணிட்டு இருக்கிறான். அவங்க நடத்துகிற என்ன சாமத் தர்ம தந்த பேத அத்தனை எல்லா வகைகளையும், எல்லா முனைகளையும், எல்லா ஜனநாயக நிறுவனங்களையும், ஐடி, சிபிஐ, இடி எல்லாத்தையும் பயன்படுத்தி கட்சிகளை கபலீகரம் செய்கிறார்கள். அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மொத்தமா விலைக்கு வாங்குறாங்க. பண வெப்பமும் பயன்படுத்தப்படுகிறது. இல்ல உங்களுக்கு தெரியாது, இல்ல கர்நாடகா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு தான் அவங்க இங்கேயும் அதே தான் நடக்குது. இல்ல இங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இங்க வந்து நிறுவனங்கள் பயன்படுத்தப்படல. ஆனா வழக்கில் இருக்கவங்க போறாங்கன்னா இந்த சந்தேகம் வருகிறது. அப்ப தங்களுடைய வழக்குல இருந்து இங்கேயும் நீங்களும் ஒரு என்ன வாஷிங் மிஷின் அப்படிங்கிற கேள்வி வருது. இது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். எனவேதான் நாங்க சொல்றோம், அந்த மாதிரி நிலை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம். உங்களுக்கு போறதுல இதனாலதான் ஆதரவை தந்திருக்கிறார்கள், அப்சல்யூட் மெஜாரிட்டியில இருக்கிறீங்க. எனவே இது மாதிரியான வேலைகள் தேவையில்லை. எதிர்காலத்துல மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். எனவே இது மாதிரியான நபர்களை இணைப்பதையே நீங்க ஒரு மறு சிந்தனைக்கு உள்ளாக்க வேண்டும். அவங்களா வந்தா கூட நீங்க உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிற்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகளை வெளியிட்டீங்க. தேவைப்பட்டால் நாங்க தனித்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அப்புறம் அமைச்சரவையில சூழல் ஏற்பட்டா நாங்க உள்ள போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. எப்படி எடுத்துக்கிறது இதை? ஏன் தாவேகா கூட்டணியில் இணையறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் நெருடல் இருக்கா? இல்லை, கட்சி என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, இந்த கூட்டணியிலிருந்து 2 கூட்டணிலையும் நாங்கள் இல்லை, திமுக கூட்டணிலேருந்து வெளியேறிட்டோம். தாவேகா கூட்டணியில் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். ஏன்னா ஜனநாயகம் மக்களினுடைய அந்த ஆட்சிக்கு காப்பாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி எங்களுடைய மாநில செயலாளர் பேசியதாக வந்ததில்ல, அது ஆட்சியில் பங்கேற்பதில்லை. ஒரு காலம் வரும், இடதுசாரிகளே மீண்டெழுந்து வருவோம், நாங்களே ஆட்சிக்கு வருவோம். அப்படி ஆட்சிக்கு வருகிற போது கட்டாயமாக எல்லோருக்கும், இந்த மண்ணில் உள்ளவருக்கும் வாய்ப்பு உண்டு என்று பேசியதுதான். அதை திரித்து பேசுகிறேன். நான் இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ பதவிக்கு ஆசைப்படுறவங்கன்னு நான் ஒரு நாள் சொல்லல. கேட்ட போது நாங்கள் அந்த விஷயத்தில் நான் சொல்ல தேடி வரும்போது ஒரு காலம் வரும். இன்றைக்கு வலதுசாரி திசை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு பல இடங்கள்ல. தமிழ்நாட்டில் சமூக நீதி இன்னைக்கும் உயிர்ப்புள்ளதா இருக்கு. நாளைக்கு சமநீதிக்கான போராட்டம் துவக்கணும்னா அவங்க வருவார்கள். இடதுசாரிகளுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம் வெடித்து கிளம்பி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பொருளாதார ரீதியான சுரண்டல் அதிகரித்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகி கொண்டிருக்கான். பணக்காரன் மிகப்பெரும் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான். ஏழை பணக்கார இடைவெளி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இங்கே எங்களுக்கான வேலை இருக்கிறது. அப்போ சமூக ரீதியான சுரண்டல், பொருளாதார ரீதியான சுரண்டல், இதையெல்லாம் எதிர்த்து களம் காண்கிற இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இருக்கிறது. எனவே லெஃப்ட் ஓவரில் லெஃப்ட் பிகின்ஸ் வித் நியூ ஃபோல்டு அப்படிங்கிறத சொல்லுவதற்கு, சுட்டுவதற்கு பேசிய ஒரு வார்த்தை தான் இப்போது ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் வெவ்வேறு வகையில் வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்களை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சி எல்லாம் பொறுப்பு தான், எங்களுக்கு கடமை தான் முதலில் வருகிறது.
எனவே ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற கடமையில் இன்னைக்கு இந்த ஆட்சியை வெளியிருந்து ஆதரிக்கிறோம். ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு கட்சி எப்போதும் தயாராக இருக்கிறது. எங்கள் கட்சியையும் அதற்கு ஏற்ற வகையில் புதிய இளைஞர்களை, சிந்தனை உள்ளவர்களை எல்லாம் இணைத்து ஒரு வெகுமக்கள் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக மாற்றுகிற முயற்சியில் தான் அந்த மகத்தான வெற்றி இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். அதை நோக்கி தான் போகிறோம். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.